எபிசோட் 33. நீ இப்போதான் சந்தோஷ் மாமாவை பார்க்குற, ஆனால் நாங்கள் பார்க்குற சந்தோஷ் மாமா டோட்டலி வேற என்று கூறி ஃப்ளாஷ்பேக்குக்கு சென்றாள். சந்தோஷ் மற்றும் ஆஜுன் ஒட்டிப்பிறவா இரட்டையர்கள் போல் எப்போதும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள். அவர்களின் ஒற்றுமை ராமணன் லக்ஷ்மணன் போல, கிருஷ்ணர் பலராமன் போல இருக்கும். அவர்களுக்குள் பல சண்டைகள் வரும் தான், ஆனால் ஒருவருக்கொருவர் யாரிடமும் விட்டு கொடுக்காமல் ஒருவருக்கொருவர் நல்ல தோழர்களாக இருந்தார்கள். இவர்களின் நட்பை பார்த்து எல்லோருமே ஆச்சரியப்படுவர். ஈருடல் ஓர் உயிராகத்தான் இரண்டு பேரும் வாழ்ந்து வந்தார்கள். எப்போதுமே இரண்டு பேரும் ஒரே அறையில்தான் படுப்பார்கள். உனக்கு ஒன்று தெரியுமா ஜனனி, எங்களோட ஆஜுன் மாமா சரியான சோம்பேறி. எப்போவுமே லேட்டாக தான் எழும்புவார். காலேஜ் 9 மணிக்குனா அவர் எழுந்திருக்கிறதே 9 மணியாக தான் இருக்கும். சந்தோஷ் மாமா அவரை டெய்லி ஒரு சூப்பரான மெத்தடில் எழுப்புவார். பக்கத்தில் இருக்க ஜக்கில் இருக்க தண்ணி எடுத்து முகத்தில் ஊற்றிடுவார். அப்புறம் என்ன, அவர் விளக்குமாறு எடுத்து துரத்த, சந்தோஷ் மாமா ஓடன்னு இப்படி தான் தினமும் காலையில் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீ டாம் அண்ட் ஜெர்ரியை டிவியில் தான் பார்த்துருப்ப, ஆனால் நாங்கள் தினம் தினம் எங்கள் வீட்டிலே பார்த்துட்டு இருந்தோம். ரெண்டு பேரும் அப்படி சண்டை போடுவாங்க. ஆனால் எவ்வளோ சண்டை போட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் ஆஜுன் மாமா அப்புறம் சந்தோஷ் மாமா ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபுட்பால் விளையாடுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்களும் அவங்க கூட ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணியிருந்தோம். நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் ஆஜுன் மாமா திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவருக்கு கிட்னி ஃபெயிலியர், உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ரொம்ப பயந்து போயிட்டோம். ஏன்னா உடனடியாக எங்கேருந்து போய் டோனரை தேடுறது அப்படின்னு எல்லாருமே யோசித்தோம். ஆனால் சந்தோஷ் மாமா கொஞ்சம் கூட யோசிக்கலை தெரியுமா. உடனடியாக டாக்டர்கிட்ட பேசி அவர் கிட்னியை கொடுத்துட்டாரு. அர்ஜுன் மாமா உயிரோடு இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் சந்தோஷ் மாமாவாக தான் இருந்தார். அன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆயிருந்தால் கூட அவரோட உயிரே போயிருக்கும் என்று மலர் கோரினாள். ஜனனி மலரின் மடியில் படுத்துக்கொண்டே, அம்மா, சந்தோஷ் தான் ஆர்ஜுனுக்கு கிட்னி கொடுத்தாருன்னு ஆர்ஜுனுக்கு தெரியுமா என்று ஜனனி கேட்டாள். நாங்கள் கடைசி வரைக்கும் ஆர்ஜுன் மாமா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சோம். ஆனால் அந்த கங்கா வாயை வச்சிட்டு இருக்காம பாதி உண்மை பாதி பொய்ன்னு சொல்லிட்டா. அதை அர்ஜுன் மாமாவுக்கு உண்மையானு நம்பிட்டாரு. ரெண்டு பேரும் உண்மையாகவே சீரியஸாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் ஒரு நிமிஷம் பேசாமல் இருந்தவங்க பல மாதம் பேசாமல் இருந்தாங்க. கோவத்தில் சந்தோஷ் மாமாவை அர்ஜுன் மாமா அரைஞ்சிட்டாரு. அப்புறம் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிக்கிட்டு பேசவே இல்லை. பழனி மாமா நடுவில் போய் ரெண்டு பேரையும் பிரித்து விட்டாங்க. அதுக்கப்புறமா சந்தோஷ் மாமா எத்தனையோ தடவை அர்ஜுன் மாமா கிட்ட உண்மையை சொல்லி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவர் கேட்கவே இல்லை. அர்ஜுன் மாமா பேசாத வருத்தத்திலே சந்தோஷ் மாமாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவருக்கு பயங்கரமாக ஹை ஃபீவர் வந்துச்சு. அவரால் நிற்க கூட முடியலை. ஆனாலும் தள்ளாடிக்கிட்டு ஒரு வாட்டி நான் சொன்னது கேட்டுற மாட்டானான்னு திருப்பி திருப்பி அர்ஜுன் மாமா கிட்ட போய் பேச பார்த்தாங்க. கங்கா என்ன சொல்லி தொலைச்சானே தெரில. அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான பிரிவை சந்திச்சாங்க. சந்தோஷ் மாமா எவ்வளோ முயற்சி பண்ணி அர்ஜுன் மாமா பேசுறதுனால அவர் சூசைட் அட்டன் பண்ணார். ஆனால் நல்ல வேலை சரியான டைமில் சஞ்சனா அக்கா பார்த்ததுனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அவரோட உயிரை காப்பாற்றிட்டாங்க. சத்யவேணி அத்தை அதுக்கப்புறமா அர்ஜுன் மாமா கிட்ட போய் எல்லா உண்மைகளும் சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டாங்க. அர்ஜுன் மாமாவுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே சந்தோஷ் மாமாவை கிட்ட ஓடி வந்தாங்க. அவர் வந்த ஃபாஸ்ட்டில் ஒரு நிமிஷம் நாங்கள் எல்லாருமே பயந்துட்டோம். எங்கே மறுபடியும் அவரை அடைச்சி சண்டை போட்டுருவாரோன்னு நினச்சோம். ஆனால் அங்கே நடந்ததே வேற. அவர் வந்த உடனே சந்தோஷ் மாமாவை கட்டி அணைச்சி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. மன்னிப்பு கேட்டார். அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு மன்னிப்பு கேட்டார். ரெண்டு மனசும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துச்சு. இதை தான் ஜனனி நடந்துச்சு. நீயே யோசிச்சு பாரு. ரெண்டு பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தா சூசைட் வரைக்கும் அவர் யோசிச்சிருப்பார். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சண்டை போடலைன்னு சொல்லலாம். போடுவாங்க, பட் பெருசாக போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுன் மாமா இறந்த டைமில் சந்தோஷ் மாமா ரொம்ப சீரியஸாக இருந்தார் தெரியுமா. அதிலிருந்து அவரை வெளியில் கொண்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.
எப்படியாவது அவரை சிரிக்க வைக்கணும்னு நாங்கள் எவ்வளவோ கலாட்டா பண்ணோம். நடக்கவே இல்லை. ஆர்ஜுன் மாமா இறந்ததுக்கு அப்புறமா சந்தோஷ் மாமா ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு. பெருசாக யார்கிட்டயுமே பேசுறது கிடையாது. அமைதினா அப்படி ஒரு அமைதி. அதுக்கப்புறமா யார்கிட்டேயும் அவர் க்ளோஸாகவும் பழகலை. அப்புறம் அர்ஜுன் மாமா கிடச்சதுக்கு அப்புறமா அவரோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இறந்து போன அர்ஜுன் மாமாவே அவருக்கு திருப்பி கிடச்ச மாதிரி தான் இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட அர்ஜுன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். எப்போ பாரு சேட்டை பண்ணிக்கிட்டே தெரிகிறது. அவங்க வந்ததுக்கப்புறமா சந்தோஷ் மாமா சைலண்ட்டு தான், ஆனால் பரவாயில்லாமல் பேசினார் என்று கூறினாள் மலர். இந்த கதையை கேட்டு முடித்த ஜனனி, ஏன் மலர், அர்ஜுனுக்கு கங்கா எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாதா? ஏன் அவர் நம்பினாரு என்று கேட்க, ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் எப்படியோ நம்ப வச்சிட்டா. ஆனால் அது எப்படின்னு தான் தெரியல. ஈவன் அருண் மாமா கூட ரொம்ப நல்லவர் தெரியுமா? அவர் மட்டும் கங்கா அத்தை பேச்சை கேட்காம இருந்திருந்தா இன்னைக்கு அவர் ரொம்ப நல்லவராக இருந்திருப்பார். சந்தோஷ் மாமா அருண் மாமாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒன்று தெரியுமா? சந்தோஷ் மாமா, அர்ஜுன் மாமா, அருண் மாமா எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க. அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. அர்ஜுன் மாமா இறந்ததுக்கப்புறமா எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க என்று கூறி முடித்தாள் மலர். மறுபுறம் அந்த பெண் பாடி முடித்து திரும்பி சந்தோஷை ஒரு மாதிரியாக பார்த்தாள். அதன் பிறகு, வா, என் கிட்ட வா என்று அழைக்க ஆரம்பித்தாள். இதை பார்த்த சந்தோஷ் அதிர்ச்சியானான். அப்படியே நின்றான். அர்ஜுனுக்கு இங்கே என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. அவன் சந்தோஷை தட்டி, டேய் என்னடாச்சு, யார் அவங்க என்று கேட்க, அது என்று சந்தோஷ் ஏதோ கூற வரும்போது அந்த பெண் எழுந்து சந்தோஷின் அருகில் மெதுவாக வர ஆரம்பித்தாள். இதை பார்த்து சந்தோஷ் பயந்து போய், அர்ஜுன், இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு நான் உன்கிட்ட அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போ நம்ம ஓடணும் என்று கூறி அர்ஜுனின் கையை பிடித்து வேக வேகமாக அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான். இதை பார்த்து என்ன செய்வதென்றே தெரியாமல் அவனும் கூட ஓட, இரண்டு பேரும் வேகமாக ஓடி வீட்டிற்கு சென்று கதவை பூட்டி கொண்டார்கள். அதன் பிறகுதான் சந்தோஷ் வேக வேகமாக மூச்சிழுக்க ஆரம்பித்தான். அர்ஜுன் சந்தோஷை சமாதானப்படுத்தினான். அர்ஜுன் மைண்டில் அந்த லேடி யார், ஏன் சந்தோஷ் அவர்களை பார்த்து பயப்படுகிறான், என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்காத சந்தோஷ் இதை மட்டும் ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை என்று யோசித்தான். அந்த நேரம் சத்யா அங்கே வர இரண்டு பேரையும் பார்த்து, டேய் என்னடா ஆச்சு, வெளியில் போகிறீங்கன்னு சொன்னீங்க, ஏதாவது ஒலிம்பிக் ஓடிட்டு வந்தீங்களா என்ன, இப்படி வேர்த்திருக்கு, என்னடா ஆச்சு என்று கேட்டாள். அர்ஜுன் பதில் கூற முன்னாடியே சந்தோஷ் தன் அம்மாவை கட்டி அணைத்து கொண்டான். சந்தோஷ் ரொம்ப பதறி போயிருந்தான். இதை பார்த்து சத்யா அவனை சமாதானப்படுத்த முயற்சி செய்தாள். அந்நேரத்தில் சஞ்சனா வர அவன் ஏன் பயந்திருக்கிறான் என்று தெரிந்து கொள்ள அவள் ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தாள். அப்போது அந்த லேடி இந்த வீட்டையே முறைத்து கொண்டு நின்றதை பார்த்தபோதுதான் சந்தோஷ் ஏன் பயந்திருக்கிறான் என்று புரிந்து கொண்டாள். அதன் பிறகு சஞ்சனா அவன் கையை பிடித்து அவள் மடியில் படுத்து வைத்து கொண்டாள். அவன் தலையை மெதுவாக தடவி விட்டவள் அவன் மைண்டை டைவர்ட் செய்ய வேண்டும் என்று எண்ணி அவனுக்கு ரொம்ப பிடித்த விஷயங்களை பற்றி அவள் பேச ஆரம்பித்தாள். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மைண்ட் டைவர்ட் ஆனது. அதன் பிறகு அப்படியே அவள் மடியிலேயே உறங்கியிருந்தான். அவன் உறங்கும் அழகை ரசித்து கொண்டே, அப்படியே என் மூத்த குழந்தை என்று கூறி சிரித்தாள். மறுபுறம் பழனி அந்த மாச்சுரிக்கு சென்று அங்கு கிடைக்கும் ஆதாரங்கள் எல்லாம் கலெக்ட் செய்து கொண்டிருந்தார். மாதவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தார்கள். போலீசார் அந்த மாச்சுரி முழுக்க சோதனை இட்டு கொண்டிருந்தார்கள். போலீஸ் யாருக்குமே இந்த கொலை எப்படி நடந்தது என்று தெரியவில்லை. அவர்கள் இந்த கேஸை பற்றியான சில ரிப்போர்ட்ஸை எழுதி கொண்டிருந்தார்கள். மறுபுறம், நீங்க என்ன விட்டுட்டு கதை சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு மட்டும்தான் கதை சொல்வீங்களா, அப்போ நான் யாரு என்று வித்யா வந்து நின்றாள். அவளை பார்த்த உடனேயே கன்னத்தில் கிள்ளி, ஹடவாளு, நீ பெரியம்மா கூட ரொம்ப பிஸியாக இருந்தேல்ல, அதனால தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், சரி வா நம்ம விளையாடலாம் என்று கூறி அவர்கள் கார்டனுக்கு சென்றார்கள். மறுபுறம் சஞ்சனா சந்தோஷை மெதுவாக படுக்க வைத்து அந்த லேடி அங்கிருந்து போய்விட்டாளா என்று எட்டி பார்த்தாள். ஆனால் அவள் போகவில்லை. அங்கே நின்று ஏதோ மந்திரங்களை சொல்லி கொண்டிருந்தாள்.
இதை பார்த்த சஞ்சனாவின் மனதிற்குள் பயம் வந்தது. இது எதுக்கு திரும்பி வந்திருக்கு? இனி எல்லாம் பிரச்சனை திருப்பி வருமா? கடவுளே, நீதான் இவகிட்ட இருந்து என்னோட சந்தோஷையும் என் குழந்தையும் ரெண்டு பேத்தையும் காப்பாற்றணும். ஏதாவது ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? இவ திருப்பி வந்துட்டா என்று பயத்தில் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். மீண்டும் சந்திப்போம். என் கதையை முழுதாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி.